இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா, எனக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டாரான்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கீங்க, இந்த மாதத்தில் என்ன வச்சுருக்கீங்க, இந்த வாரத்தில் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, இந்த நாளில் எனக்கு என்னப்பா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் என்னுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்போடு காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த போகிறார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படும். அப்படிப்பட்ட அதிசயத்தை உடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறாராம். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தின் பின்பகுதி. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாதை தெரியாது, ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துக்கு வர தெரியாது. இப்போ தேரிக்காடுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ தேரிக்காட்டுக்குள்ளே போயிட்டோன்னா திருப்பி எந்த பாதையில் சுற்றி வரணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒன்று போல் தெரியும், எப்படி போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஆனால் வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவாந்திர வெளி, அந்த இடத்துல தண்ணியே இருக்காது, ஆனால் அங்கே ஆறுகளை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வழிகளை உனக்கு ஆண்டவர் திறக்கப் போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார். நீ நினைத்தே பார்க்காத அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட போகிறது. ஒன்றுமே இல்லை தான், உன் வாழ்க்கை பட்டு போன ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இளையதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிச்சயமாகவே நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு மகிமையான ஒரு காரியத்தை தேவனுடைய குடும்பத்திலே செயல்படுத்த போகிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் நிச்சயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது. நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அவர் சரியான நேரத்தில் சரியாய் அவர் செய்து முடிக்கிறவர். இது அவர் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்ற எல்லா கோணலான பாதைகளையும் செவிப்படுத்துகிறவர். இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்து உங்களை ஆளுகை செய்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற சூத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்போ எதை எதிர்பார்த்து இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தகப்பனே. ஆனால் நீங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ண போகிறீங்க, அவாந்திர வெளியில் ஆறுகள் உண்டு பண்ணி உடைய பிள்ளைகளை செழித்து சுகித்திருக்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இதோ நான் உன் வியாதியை உன்னிட்டு விளக்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் எந்த வியாதியும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைச்சுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.